கும்ப ராசி பெண்களுக்கு புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புகுந்த வீடு எந்த மாதிரி வரவேற்பு உங்களுக்கு காத்திருக்கு, என்ன மாதிரி அங்கே உங்களுக்கு எந்த மாதிரி சுயமரியாதை உங்களுக்கு காத்திருக்கு, இல்லை நீங்கள் என்ன மாதிரி அங்கே போய் நீங்கள் என்ன மாதிரி இருக்க போறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட் நோட்ஸாக தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கும்பராசி பெண்கள் வந்து 100% சுதந்திரத்தை விரும்பக்கூடிய பெண்கள். அப்போது உங்களுடைய மாமியார் வீடு எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரொம்ப ஜாலி கேரக்டராக தான் இருக்கும், பார்வைக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி தான் நம்பி ஏமாந்துடக்கூடாது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் மாமியார் கூட அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த பேச போகிறீங்க அப்படின்னா 100% அதில் நேர்மையான விஷயமா இருந்தால் மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் எதையும் நம்ம மாமியார்கிட்ட பேசலாம் அப்படின்னு, ஏன்னா அவங்கக்கிட்ட பொதுவாகவே நம்ம எல்லாமே கொட்டக்கூடிய இடத்துல தான் இருப்போம். அந்த அந்த கும்பத்துக்கு மட்டும் மாமியார் வீடு அப்படி தான் அமையும். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு எச்சரிக்கை மணி உங்களுக்கு என்ன காத்திருக்குன்னா, நீங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க கேட்டுக்கிட்டு அதில் சிடி ரெக்கார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கே அது திருப்பி பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த தேவையான நேரத்தில் உங்களுக்கே திருப்பி அது வந்து ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி, நீ அன்னைக்கு இப்படி சொன்னவ தானே, நீ அன்னைக்கு இப்படி பண்ணவ தானே, இந்த விஷயத்தை தானே உன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க, இதெல்லாம் நீ என்கிட்டே சொல்லியிருக்கல, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடியதான் இந்த கும்பராசி பெண்களுக்கு புகுந்த வீடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பிறந்த வீட்டோட பெருமைகளை என்ன இருக்கோ அதை கொஞ்சமாக, அதாவது லிமிட்டாக பேசுறதுக்கு கற்றுக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் எதையுமே வெளிப்படையாக அப்படி ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து தவிர்த்துட்டு, எதை நம்ம மாமியார்கிட்ட கருத்தை வெளி கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு மீதியை வந்து ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது 100% மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். இல்லை அப்படின்னா, நீங்கள் என்னோட மாமியார் தானே, அவங்க எங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஒப்பிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒப்பனைகளுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அப்புறம் வடிவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உங்களை நாயகியாக மாற்றிட்டு உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படித்தான். நீங்கள் வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கங்க. கண்டிப்பாக இதில் ஆல்ரெடி நீங்கள் கும்பராசி பெண்கள் வந்து மேரேஜ் முந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க குத்தி பேசுறது, இந்த விஷயத்த பழைய விஷயங்களை கிளறி விடுறதெல்லாம் இருக்கும். இல்லை, இனி நீங்கள் மேரேஜ் பண்ண போகக்கூடிய கும்பராசி நபர்கள் வந்து இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு அமையும். அதனால மேக்சிமம் நீங்கள் வந்து எந்த ரகசியங்களையும் உங்கள் மாமியார்கிட்ட பகிராமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 100% உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வருவீங்க. அதாவது மாமியாருக்கு அடுத்து மருமக, இப்போ அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியது என்னுடைய மருமக தான் சொல்லக்கூடிய நல்பெயர்லையும் நீங்கள் வருவீங்க. அதனால அந்த வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறணுங்கிறது 100% கும்பராசிக்கு புகுந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். ஸோ நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும்.